Hello students, welcome to RS Max Meet. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th Max சமச்சீரில் சாப்டர் 1ல உள்ள எக்ஸசைஸ் 1.1ல 4th சம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். If A equal to 5,6, B equal to 4, 5, 6, C equal to 5, 6, 7, show that A cross A equal to B cross B intersection C cross C கொடுத்துருக்காங்க. ஸோ A cross E கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா B cross B C cross C கண்டுபிடிச்சி அதை இன்டர்செக்ஷன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது வர வேல்யூவுக்கு ஈக்குவலாக இந்த வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கவனிங்க. ஃபஸ்ட்டு A cross A கண்டுபிடிச்சிக்கலாம். A cross A என்ன கொடுத்துருக்காங்க, A வேல்யூக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5,6. ஸோ A cross Aங்கிறதால ஏவை தான் 2 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். 5,6. ஸோ கவனிங்க, ஃபஸ்ட்டு நான் ஈஸியாக கிராஸ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட் எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த 5 இவனை எடுத்துகிட்டு அடுத்த உள்ள செட் ஆஃப் பேர் கூட என்ன பண்ணணும்னா நம்ம பேர் பண்ண போகிறோம். ஸோ 5, 5, 5, 6, 5, 6. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இது 6, இதை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு கூட பேர் பண்ணணும். 6, 5, 6 முடிஞ்சிச்சா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வேணும் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம், A cross Aவை. நெக்ஸ்ட்டு B cross B கண்டுபிடிக்கணும். ஸோ B cross B. ஸோ B cross B, பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 4, 5, 6 கிராஸ் சேம் வேல்யூ. ஏன்னா B 2 டைம்ஸ் கொடுத்ததுனால நம்ம 2 டைம்ஸ் தான் எழுதிக்கணும். இப்போது ஸோ பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 இருக்கா, இந்த 4 எடுத்துகிட்டு இந்த செட் ஆஃப் பேர் கூட எல்லா எலமெண்ட்ஸ் கூட நம்ம பேர் பண்ணணும். 4, 4, 4, 5, 4, 6. நெக்ஸ்ட்டு 5 எடுத்துக்கணும். 5, 4, 5, 5, 6. நெக்ஸ்ட்டு 6 எடுத்துக்கணும். 6, 4, 6, 5, 6, ஸோ இது B cross B. நெக்ஸ்ட்டு C cross C நம்ம கண்டுபிடிக்கணும். C cross C, C என்ன கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ என்ன இருக்குது 5, 6, 7 இருக்குது. ஸோ அதை 2 டைம்ஸ் நம்ம போட்டுக்கணும். சரிங்களா, 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7. ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கணும். 5, 5, 6, 5, 7. நெக்ஸ்ட்டு 6 எடுத்துகிட்டு இது எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணணும். 6, 5, 6, 6, 7. நெக்ஸ்ட்டு 7 எடுத்துக்கணும். 7, 5, 7, 6, 7, 7. சரிங்களா, ஸோ முடிச்சாச்சு. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா B cross Bயும் C cross Cயும் இன்டர்செக்ட் பண்ணணும். சரிங்களா, B cross B இன்டர்செக்ஷன் C cross C. சரிங்களா, ஸோ இப்போது B cross B என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டுக்குமே எடுத்து எழுதி பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம இதுலேயே நம்ம டேரெக்டாகவும் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போ இது ரெண்டுலேயுமே இன்டர்செக்ட் பண்ணணும்னா காமனாக இருக்க வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கணும். இன்டர்செக்ட் அப்படிங்கிறது காமனாக உள்ள வேல்யூஸு. இப்போது பாருங்கள் 4, 4 இங்கே இருக்கா, இல்லை. நெக்ஸ்ட்டு 4, 5 இல்லை, 4, 6 இல்லை. நெக்ஸ்ட்டு 5, 4 இல்லை, 5, 5 இருக்குது. ஸோ இங்கேயும் 5, 5 இருக்குது, இங்கேயும் 5, 5 இருக்குது. அப்போது இதில் நம்ம 5, 5ங்கிற செட் எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5, 6 இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 5, 6. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 6, 4 இல்லை, இங்கே 6, 5 இருக்குது, இங்கேயும் 6, 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு 6, 6 ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. ஸோ அவ்வளோதான். இங்கே இதில் உள்ளது எதுவுமே இங்கே இல்லை. தட்ஸ் இட். ஓகேவா, இது வேணால் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2லேருந்து என்னது, therefore A cross A equal to B cross B intersection C cross C. ஸோ hence proved எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.